இன்றைய தினமலர் செய்தியில் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நின்றிருந்த லாரி மீது மோதியதில் சென்னை தம்பதி உட்பட 4 பேர் பலி. தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு 58 கிலோமீட்டர் நீந்தி சென்று திரும்பிய ஹரியானா மாநில இளம்பெண் காம்யா பரத்வாஜ் சாதனை படைத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் இன்ஸ்டாகிராமில் அதிக நேரம் செலவழித்த மனைவியின் கழுத்தை அறுத்து கொன்ற கணவனை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அக்ரகாரத்தில் மனைவி மகளை கொன்று கணவன் தற்கொலை. சேலம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசம் ஊதிய உயர்வு கோரி தொழிலாளர்கள் போராட்டம். நொய்டாவில் வெடித்த வன்முறையால் பதற்றம். வாகனங்கள் தீயிட்டு எரிப்பு. 100 பேர் கைது. உள்நாட்டில் உருவான பிரம்மோஸ் ஏவுகணை இராணுவத்துடன் முறைப்படி ஒப்படைப்பு. திமுகவின் வார் ரூம் எனும் கட்டளை மையத்தில் ஓய்வு பெற்ற போலீஸ் உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். காவல்துறையினர் இதை தெரிவித்துள்ளனர். வணக்கம்.